மத்திய அரசு பணிகளில் உயரதிகாரிகள் நேரடி நியமன முறையான லேடரல் என்ட்ரி ரத்து. மத்திய அரசின் உயர் பதவிகளில் சமூக நீதி பறிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ரத்து. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட எந்த கொம்பன் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அரசு திட்டங்களுக்காக லஞ்சம் கேட்பவர்கள் பிச்சை எடுக்கலாம் என அமைச்சர் துரைமுருகன் காட்டம். லஞ்சம் கேட்பவர் மீது கடும் நடவடிக்கை. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் சேவை தொடக்கம். சென்னையில் கால்நடை மருத்துவ ஊர்திகள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும். இந்தியா மலேசியா இடையேயான ஒப்பந்தத்தின் போது பிரதமர் மோடி உறுதி. உரிமைகளுக்காக உறுதியுடன் நிற்கக்கூடியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கேட்ட நிவாரண நிதியை கூட வழங்காத மத்திய அரசுடன் எப்படி நெருக்கமாக இருக்க முடியும்? பாஜக அரசுடன் திமுக இணக்கமாக செல்கிறதா என செய்தியாளர்கள் கேள்விக்கு திமுக கனிமொழி பதில். தவறு செய்யும் மாணவர்களை பெற்றோரை போன்று ஆசிரியர்களும் கண்டிப்பார்கள். கடலூர் அருகே அரசு பள்ளியில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. துணை முதலமைச்சராகும் அனைத்து தகுதிகளும் உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ளது. நான்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. கொடைக்கானல் அருகே டோலி கட்டி தூக்கிச் சென்ற பெண் உயிரிழந்த விவகாரம். சின்னூர் மலை கிராமத்திற்கு விரைவில் பாலம் கட்டப்படும் என கொடைக்கானல் கோட்டாட்சியர் உறுதி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெறிச்சோடிய புறநோயாளிகள் பிரிவு. மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தால் சிகிச்சைக்கு வருவோர் எண்ணிக்கை பகுதியாக குறைவு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.